வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாபுமாரத் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 1981 கிட்டத்தட்ட எனக்கு 68ல் பிறந்தேன். 78, 13 வயசு. 13 டீன் பருவம். அந்த சமயத்தில் நமக்குள்ளார லேசா மனசில் ஆசையும் முகத்தில் மீசையும் அரும்பக்கூடிய அந்த தருணத்தில் நமக்கு காதல் பாட்டு வந்து ஒரு ஜில்லிப்பை ஒரு ரெக்கையை நமக்கு முளைக்க செஞ்சிடும். அப்படி ரெக்கை முளைக்கை செய்த பாடல்கள்னு பார்த்தாக்க நிறைய உண்டு. அதில் இந்த படத்துக்கும் சரி இந்த பாட்டுக்கும் சரி ஒரு எனர்ஜி ஒன்று உண்டு. வாழ்வெல்லாம் பாட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வாழ்வெல்லாம் பாட்டு அந்த பகுதியில் இசைஞானி இளையராஜாவோட ஒரு இசை. படத்தோட பேரே சொல்லும் போதே நமக்கு நாசியில் ஒரு நறுமணம் வந்து அப்படி முத்தம் கொடுத்துட்டு போகும். படத்தோட பேரு பன்னீர் புஷ்பங்கள். சந்தான பாரதி சார், பி வாசு சார், இவங்க 2 பேரும் சேர்ந்து பாரதி வாசு அப்படிங்கிற பேர்ல டைரக்ட் பண்ணிய முதல் படம் பன்னீர் புஷ்பங்கள். கங்கை அமரன் சார் தான் தன்னுடைய அந்த நண்பர்களுக்காக படத்தையே தயாரிக்க முன் வந்தாரு அப்படிங்கிறது இன்னொரு சுவாரஸ்யம். இந்த படத்துல ஹீரோ சுரேஷ் அப்படிங்கிறவர் அறிமுகமாகிறாரு. அந்த சுரேஷோட கேரக்டர் பேர் கூட பார்த்தீங்கன்னாக்க வெங்கட் பிரபு. அதாவது கங்கை அமரன் சாருடைய பையனோட பேரை தான் அந்த கதாபாத்திரத்துக்கு வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் தான் அவர் பிறந்ததாக கங்கை அமரன் சார் சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம், அப்படி பேர் வைக்கணுன்றதுக்கு காரணம் வந்து கங்கை அமரன் சார் மேலே பி வாசு அவர்களும் சந்தான பாரதி சாரும் வைத்திருந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு. இந்த படத்தில் இருக்கிற இசை அவ்வளவு மிகச்சிறந்த இசை, வெஸ்டர்ன் ஸ்டைல் இசை அப்படின்லாம் சும்மா பூந்து விளையாடி இருப்பார் இசைஞானி இளையராஜா அவர்கள். அவருக்கு எந்த ஒரு இசையாக இருந்தாலும் அதையெல்லாம் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ற மாதிரி சும்மா சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அந்த அல்வாவுடைய தித்திப்பு தான் நம்மளை வந்து அப்படியே உணர்ச்சி பெருக்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு காதை தீட்டிக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு வரைக்கும். அதுதான் இசைஞானி இளையராஜாவுடைய இசையோட ஒரு மேஜிக்கு, மாயாஜாலம். இந்த படத்துலையும் அப்படித்தாங்க. பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட்னு சொன்னேன் இல்லையா. இதில் இன்னொரு விஷயங்க, ஏதோ அப்படின்ட்டுலாம் இல்லாமல் ஏதோ இல்லை அட்டேங்கு அப்பாங்கிற மாதிரி தான் இளையராஜா எல்லா படத்துக்குமே இசையமைப்பார். அப்படி இசையமைத்த பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் சம்பளம் வேண்டாம், ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் பாட்டு அப்படி கிடையாதுங்க. பாட்டு வந்து 24 கேரட் தங்கம் அப்படிங்கிற மாதிரி 100% என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ஜொலிப்பான ஒரு விஷயம்தான் பாடல்கள். அதில் இந்த பாட்டை மலேசியா வாசுதேவன் சாருக்கு கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சரியமாக இருக்கும். இந்த பாட்டை இப்போ நான் சொல்கிறேன், யார் எழுதுனது அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். அது ஒரு சுவாரஸ்யம். நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அது மாதிரி இந்த பாட்டு யாரா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோனுடைய கடைசியில யாருன்னு சொல்றேன். அதாவது ஒரு கிட்டார், ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு பஸ்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாத்தியார் போகிறாரு. அந்த வாத்தியார் பிரதாப் போத்தன். அந்த பசங்களில் ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த டீன் பருவத்தில் ஸ்கூல் டேஸில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபாச்சுவேஷன், ஒரு உணர்ச்சி பெருக்கு. அந்த உணர்ச்சி பெருக்கின் தவிப்புகள், அந்த தவிப்புகளோட அந்த டூர் ஒன்று சின்னதாக அந்த மலைப்பகுதியில் அப்படி போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த பாட்டு, அந்த பாட்டுக்கு அங்கே பஸ்ஸில் அந்த சுரேஷ் வந்து ஹீரோ, அந்த பையன் வந்து மௌதார்கன் வாசிப்பார். அந்த மௌதார்கன் இசையிலேருந்து தான் இந்த பாடலே துவங்கும். மேன்னு அப்படி ஒன்று ஆரம்பிக்கும். கிட்டார் வச்சுருப்பாங்க, அப்படி ஆரம்பிக்கும். கோடைகால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசை பாடு, அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும். இவைகளில வாழை பூக்களே, புதுச்சோலை பூக்களே, கோடைகால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசைப்பாடு,
அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும், இவைகளில மாலை பூக்களே, புதுச்சோலை பூக்களே, கோடை கால காற்றே, பம்பபம் பம்பபமும் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தாக்க பஸ்ஸை விட்டு பசங்கள்லாம் அப்படி ஒவ்வொருத்தராக இறங்குவாங்க. அப்படி பார்த்தாக்கா பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடும், தள்ளுவாங்க. அதுக்கு இசை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தாப்புல பாருங்க மலேசியா வாசியம். வானில் போகும் மேகம், அந்த அதை சொல்லும் போதே அப்படியே நம்ம வானில் போகும் மேகம் அப்படியே போயிட்டே இருப்போங்க. வானில் போகும் மேகம் இங்கே யாரை தேடுதோ, வாசம் வீசும் பூவின் ராகம் யாரை பாடுதோ, தன் உணர்வுகளை மெல்லிசையாக நம் உறவுகளை வந்து கூடாதோ, திருநாளும் கூடட்டும், சுகம் தேடியாடட்டும். எப்படி வரிகள் பார்த்தீங்களா? வானில் போகும் மேகம் இங்கே யாரை தேடுதோ. அடுத்தாப்புல பாருங்க எப்படி பாருங்க. வாசம் வீசும் பூவின் ராகம் யாரை பாடுதோ. அடுத்தாப்புல வானத்தை சொல்லியாச்சு, மேகத்தை சொல்லியாச்சு, பூவை சொல்லியாச்சு, வாசத்தை சொல்லியாச்சு, ராகத்தை சொல்லியாச்சு. தன் உணர்வுகளை மெல்லிசையாக நம் உறவுகளை வந்து கூடாதோ, திருநாளும் கூடட்டும். ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஹம்மிங் ஒன்று. சுகம் தேடியாடட்டும், இவைகளில மாலை பூக்களே, புதுச்சோலை பூக்களே, கோடை கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே. பிரதாப் போத்தன் அந்த முட்டை கண்ணு, அந்த கண்ணுக்கு மேல கண்ணாடி, மறக்க முடியுமா? அவருடைய அழகு, நடிப்பு, யதார்த்தமான நடிகர் அவர். ரொம்ப அன்பான மனிதர் அவர். காலம் சீக்கிரமே நம்மகிட்டேருந்து பிரிச்சிருச்சு. இதில் இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பன்னீர் புஷ்பங்கள் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தில் சந்தான பாரதி அவர்களும் பி வாசு சார் அவர்களும் இந்த பிரதாப் போத்தன் கேரக்டருக்கு வேற ஒருத்தரை தான் போடணும்னு சொல்லி, சார் நீங்கள் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னப்ப, அதெல்லாம் முடியாது அப்படின்னு மறுத்துட்டாரு. அப்படி மறுத்ததுக்கு அவர் காரணமும் சொன்னார். அப்படி மறுத்தவர் யார்? இந்த பிரதாப்புக்கு பதிலாக, அந்த கேரக்டருக்கு பதிலாக அந்த வாத்தியார் கேரக்டரில் நடித்தவர் யார்? அதையும் இந்த வீடியோனுடைய கடைசியில சொல்றேன். இந்த பாட்டு இப்ப பாடணுமே, இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கோமே, இதை எழுதியவர் யார் அப்படிங்கிறதையும், இந்த வாத்தியார் கேரக்டர்ல பிரதாப்புக்கு பதிலாக நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யாருங்கிறதையும் இந்த வீடியோனுடைய கடைசியில நான் சொல்றேன். இப்ப அடுத்தாப்புல பாருங்களேன். ஏதோ ஒன்றை தேடும் நெஞ்சம் இங்கே கண்டதே. அப்பதான் பிரதாப் போத்தன் இருப்பாரு, சாந்தி கிருஷ்ணா இருப்பாங்க. சாந்தி கிருஷ்ணா அறிமுகம் இந்த படத்துல, சுரேஷும் அறிமுகம். சாந்தி கிருஷ்ணா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். நம்ம பாட்ஷா டைரக்டர், சத்யா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுடைய சகோதரி தான் சாந்தி கிருஷ்ணா. ஏதோ ஒன்றை தேடும் நெஞ்சம் இங்கே கண்டதே, ஏங்கும் கண்ணில் தோன்றும் இன்பம் இங்கே என்றதே, வெண்மலை அருவி. அடி பாருங்க, பிரமாண்டத்துக்கு கட்டாரு. வெண்மலை அருவி பன்னீர் தூவி பொன்மலை அழகின் சுகம் ஏற்காதோ. இந்த இடம் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். அடிக்கடி இந்த சின்ன வயசுல நான் இந்த இடத்த மட்டும் நிறைய பாடிக்கிட்டே இருப்பேன். என்னன்னாக்கா, ஏன் காரணம் என்னன்னா, வெண்மலை அருவி பன்னீர் தூவி பொன்மலை அழகின், பொன்மலை திருச்சி பொன்மலை, அதுதான் நான் பிறந்த ஊரு. அதனால கூடுதல் சந்தோஷம் இந்த பாட்டுல. பொன்மலை அழகின் சுகம் ஏற்காதோ, இவையாவும் பாடங்கள் இனிதான வேதங்கள்,
இவைகளில மாலை பூக்களே, புதுச்சோலை பூக்களே, கோடைகால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசைப்பாடு, அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும், இவைகளில வாழை பூக்களே, புதுச்சோலை பூக்களே, கோடைகால காற்றே, புது தென்றல் பாடும் பாட்டே அப்படின்னு இருந்து பாட்டு நின்றுடுச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் பாருங்க. அங்கதான் இளையராஜா தன்னுடைய விளையாட்டை கம்பேர். அப்படியே பாட்டு முடிஞ்சிடும், ஆனா டூர் முடியலையே, அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்பலையே, அந்த இடத்துல ஒரு மியூசிக்கை ஒன்று போட்டுருவார் பாருங்க. இந்த பாட்டை வீடியோ யூடியூப்ல இருக்கு, கேட்டு பாருங்க. சரி, இந்த பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துல சந்தான பாரதி அவர்களும் பி வாசு சார் அவர்களும் சேர்ந்து பாரதி வாசு அப்படிங்கிற பேர்ல இந்த படத்தை முதலாக டைரக்ட் பண்ணாங்க. கங்கை மரன் சார் தான் இந்த படத்தை தயாரிச்சார் அவங்களுக்காகவே. இந்த படத்துக்கு சம்பளம்லாம் வாங்காம ஃப்ரீயா இளையராஜா அவர்கள் இசையமைத்து கொடுத்தார் அப்படின்னு சொன்ன நடிகர் சுரேஷ் அவர்கள் இந்த படத்துல தான் அறிமுகமானார். சாந்தி கிருஷ்ணா அவர்கள் இந்த படத்துல தான் அறிமுகமானாங்க. படம் சும்மா ஜில்லுன்னு ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா பிரமாதமா இருக்கிற இந்த படம் அந்த பிரதாப் போத்தன் வாத்தியாரா நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர்ல நீங்க தான் சார் நடிக்கணும் இந்த கேரக்டர்ல அப்படின்னு சந்தான பாரதி அவர்கள் யார்கிட்ட போய் கேட்டார் தெரியுமா? நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார்ல, அந்த நடிகர் யார் தெரியுமா? கமல் சார். கமல் சார் கிட்ட நீங்க தான் அந்த வாத்தியார் கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னதுக்கு பாரதியையும் வாசுவையும், சந்தான பாரதியையும் பி வாசு அவர்களையும் வச்சுக்கிட்டு கமல் சார் சொன்னது என்ன தெரியுமா? இந்த படம் உங்க படமா இருக்கணும், நான் நடித்தேன் அப்படின்னாக்க இது என்னுடைய படமா, கமலஹாசன் படமா இது மாறிடும், அப்படி மாறக்கூடாது, ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க, இந்த சப்ஜெக்ட் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் நடிக்கக்கூடாது, நான் நடித்தா இது கமலஹாசன் படம் அப்படின்னு முத்திரையாயிடும், அதனால நான் நடிக்கலை, பிரதாப் சரியான கேரக்டர், பிரதாப்பை போடுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணவர் கமல் சார் தான். எவ்வளவு கிரேட் பாருங்க இல்லையா? இன்னைக்கும் பாருங்க தமிழ் சினிமாவில் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் இருக்குல்ல, இன்னைக்கு பன்னீர் புஷ்பங்கள் இன்னைக்கு எடுத்தாலும் கூட 2K கிட்ஸுக்கு ஒரு நல்ல மெசேஜை சொன்ன படமாக பன்னீர் புஷ்பங்கள் இருக்கும். சரி, இந்த கோடை கால காற்றே இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சிங்களா? கெஸ் பண்ணீங்களா? சகலகலா வல்லவன் அப்படின்னு கமல் சாரை சொல்கிறோம். அதே போல் தமிழ் திரையுலகில் சகலகலா வல்லவன்னு கங்கை மரன் சாரையும் சொல்லலாம். அந்த கங்கை மரன் சார் தான் இந்த பாட்டை எழுதியது. கோடை கால காற்றே, இந்த மார்கழி மாத காற்றில் கூட இந்த கோடை கால காற்றை கேட்கலாம், மனசு ஜில்லுன்னு ஆகிடும். ஏன் கோடை கால காற்று அப்படின்னு சொல்லின இந்த பாட்டை கோடை காலத்தில் ஒரு மே மாதத்தில் கேட்டாலும் கூட மனசு ஜில்லுன்னு ஆகிடும். வணக்கம் நண்பர்களே.